ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஹவு டு ஹப். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சாண்ட் ஃபவுண்டில் ஃப்ரீ ஆன்லைன் சர்டிஃபிகேஷன் வந்து எப்படி பண்ணுறது, என்ன ப்ராசஸ்னு பார்க்க போகிறோம். கமெண்ட்ஸில் கூட கேட்டிருந்தாங்க, ப்ரீ சர்டிஃபிகேட் பண்ண ஏதாவது பிளாட்ஃபார்ம் இருக்கான்னு சொல்லுங்கன்னு சொல்லி. ஸோ இது வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க் தரேன். இல்லைனாலும் நீங்கள் ப்ரௌசரில் சாண்ட் ஃபவுண்டி சர்டிஃபிகேஷன்னு சர்ச் பண்ணாலே வரும். இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டு மல்டி லெவல் எக்ஸாம் சிஸ்டம். இதில் மல்டிபிள் லெவல்ஸ் ஆஃப் எக்ஸாம்ஸ் வந்து இருக்கும். எல்லாமே எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் தான். ஸோ இதில் வந்து அவங்க 19 சர்டிஃபிகேஷன் கேட்டகரிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட்டோ நீங்கள் அந்த இதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். லைக் இதில் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சர்டிஃபிகேஷன் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. லைக் கம்ப்யூட்டர் சயின்ஸு, ப்ரோக்ராம் சர்டிஃபிகேஷன்லாம் வந்து யார் வேணாலும் பண்ணலாம். லைக் எல்லாருக்குமே காமனான ஒரு இது. அது மாதிரி டேட்டா சயின்ஸு, சைபர் செக்யூரிட்டி, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், சிவில், கெமிக்கல் இன்ஜினியரிங் எல்லா கைண்ட் ஆஃப் இதுக்குமே சர்டிஃபிகேட்ஸ் வந்துருக்கு. பயோ ரிலேட்டட், ஃபுட், அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக கூட சர்டிஃபிகேஷன் வந்துருக்கு. ஸோ எல்லாருமே வந்து உங்களோட இன்ட்ரெஸ்டான டாபிக்ஸ் ஆர் உங்களுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸ் எடுத்து நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் பண்ணலாம். இது வந்து 100% கம்ப்ளீட்லி ஃப்ரீ. நீங்கள் வந்து மல்டிபிள் லெவல் எக்ஸாம் வந்து ப்ராப்பராக முடித்தாலே உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து ஜென்ரேட் ஆகிடும். ஸோ அவங்களே வந்து லெவல் 10 வரைக்கும் ஒரு எக்ஸாம்ஸ், மல்டிபிள் லெவல் எக்ஸாம்ஸ் இருக்கும். ஃபைனலாக உங்களுக்கு ஒரு எக்ஸாம்ஸ் வந்து வைப்பாங்க. அதுக்கப்புறம் தான் மெரிட் சர்டிஃபிகேட், அந்த சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதில் நீங்கள் ஒவ்வொரு லெவல்லையும் நீங்கள் கண்டிப்பாக ஏ கிரேட் இல்லை ஏ ஸ்டார் கிரேட் வந்து எடுக்கணும். அப்போ தான் நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கே போக முடியும். மீன்ஸ் நீங்கள் 80% மேலே எடுத்தால் தான் நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் போகலாம். ஸோ அந்த 10 லெவலில் 30 கொஸ்டின்ஸ் இருக்கும். லாஸ்ட்டு ஃபைனல் சர்டிஃபிகேஷன் டெஸ்ட்டில் மட்டும் ஒரு 50 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும் 1 hour டைமில். ஸோ இது வந்து பெனிஃபிட்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் ரீட் பண்ணிக்கோங்க. லைக் உங்கள் ரெஸ்யூமுக்கு ஒரு நல்ல ஸ்ட்ரென்த் கொடுக்கும். இந்த எக்ஸாம்ஸ் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட், காலேஜ் ஸ்டூடெண்ட், ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் யார் வேணாலும் வந்து நீங்கள் எடுக்கலாம். ஸோ இதை வந்து மறக்காமல் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பட் நினச்சா முடிக்கலாம். கொஞ்சம் டைம் கன்சியூமிங் ப்ராசஸ் கூட. ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேஷன் எக்ஸாம்பிளாக எடுத்து நான் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஒரு சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக ஒரு சர்டிஃபிகேட் எடுத்து பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஏதாவது ஒரு டாபிக் சூஸ் பண்ணாலே அது ரிலேட்டடான டீட்டெயில்ஸ் அதிலே வந்து சப்கேட்டகரிஸு சர்டிஃபிகேஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதை சூஸ் பண்ணி அதிலே நீங்கள் பர்டிகுலராக இது கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேயே நிறைய பிரான்ச்சஸ் மாதிரி இருக்குது பாருங்கள். டேட்டா ஸ்ட்ரக்சரு, டிசைன் அனலைஸ், அல்காரிதம், இது மாதிரி டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ அதிலே ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் லெவல்ஸ் வந்து நீங்கள் வந்து ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ண வேண்டியதான். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்து ஒரு சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக ஒரு சர்டிஃபிகேஷன் லைக் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் சர்டிஃபிகேஷன் அதை வந்து கிளிக் பண்ணுறேன். அது வந்து அதில் வந்து நிறைய உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு புரியலாம், அதை ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அடுத்தடுத்த லெவல் வந்து ப்ராசஸ் பண்ணுங்கள். லைக் இதை வந்து நீங்கள் 1 மந்த்துக்குள்ளே முடிக்கணும். இப்போ நீங்கள் இந்த மந்தில் முடித்தா உங்களுக்கு அடுத்த மந்த் 5th வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து ஜென்ரேட் ஆகும். இது வந்து கொஞ்சம் ரிசல்ட் மாதிரி வந்து அவங்க தருவாங்க. லைக் உங்கள் நேம்லாம் வந்து லிஸ்ட் ஆகும், ரிசல்ட் மாதிரி வரும். ஸோ நீங்கள் இந்த மந்த் 31க்குள்ளே முடிச்சாகணும். நெக்ஸ்ட் மந்த் போயிட்டீங்கன்னா அது நெக்ஸ்ட் மந்தோட கவுண்ட் ஆகிடும். ஸோ 1 மந்தில் முடிக்க பாருங்கள். நெக்ஸ்ட் மந்த் போனால் ப்ராப்ளம்லாம் இல்லை. உங்களுக்கு அடுத்த மாதம் தான் உங்களுக்கு சர்டிஃபிகேட்டே ஜென்ரேட் ஆகும். அதனால் சொல்ல வரேன். 25 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும் 10 லெவல்லையும். ஃபைனலில் மட்டும் தான் 50 கொஸ்டின்ஸ் இருக்கும். நெகட்டிவ் மார்க்கிங்கும் இருக்குது. ஒரு கொஸ்டினுக்கு +2 மார்க்கும். நீங்கள் தப்பான கொஸ்டின்ஸ்க்கு -1 வந்து பண்ணுவாங்க. ஸோ ப்ராப்பராக நீங்கள் வந்து அட்டென்ட் பண்ணுங்கள். Day 1, Day 2 அது மாதிரி ஒரு 10 லெவல்ஸ் வந்து இருக்கும். நீங்கள் வந்து 80% மேலே எடுக்கணும். நீங்கள் கீழே எடுத்தால் நீங்கள் வந்து அடுத்த லெவலுக்கு போக முடியும். நீங்கள் திரும்ப அதே லெவல் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு தான் அடுத்த லெவல் போக முடியும். ஸோ புரியும்னு நினைக்கிறேன். எதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க, ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து 80% தாண்ட முடியல. ஒரு நாளைக்கு சில லிமிட்ஸ் இருந்திருக்கு. ஒரு 2 or 3 டைம்ஸ் தான் நீங்கள் அந்த ஒரு டெஸ்ட்டாக ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் பண்ண முடியும். நீங்கள் வந்து நெக்ஸ்ட் டே தான் அடுத்தடுத்து ட்ரை பண்ண முடியும். ஸோ பேனிக் ஆகாமல் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி ஒரு சர்டிஃபிகேட் இதில் முடிச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஸோ தட்ஸ் ஆல் காய்ஸ். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு ஹவு டு ஹப் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வேறு ஏதாவது வெப்சைட்ஸ் நேம் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.